ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி பால் பவுடர் வச்சு சூப்பராக ஒரு குலோப் ஜான் தாங்க பண்ண போகிறோம். நல்லா குண்டு குண்டுன்னு வெடிக்காத குலோப் ஜான் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த பால் பவுட்ரு ஒரு 200 கிராம் போல் எடுத்திருக்கேங்க. அதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ அதுக்கு நம்ம செய்யறதுக்கு இந்த மாவும் ரெடி பண்ணியாச்சு. சர்க்கரை நான் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேங்க. 1.5 கப்னால் இது ஒரு 300 கிராம் வரும். 200 கிராம் நான் அந்த பொடிக்கு 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க பால் பவுடரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. மாற்றி இப்போ அதில் தேவையான அளவு நான் ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது தெரியாது, அதனால் நான் 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் அடுத்தது ஃபெஸ்டிவல் நம்ம நிறைய தீபாவளியெல்லாம் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம எப்போவுமே குலோப் ஜான் மிக்ஸ் வாங்கி நம்ம செய்யறதுக்கு இந்த மாதிரி நம்ம பால் பவுடரில் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் திருப்பி நீங்கள் அதுலேயே தான் பால் பவுடர்லேயே தான் செய்வீங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நான் பால் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிறேன். எடுத்திருக்க 1/4 டம்ளரில் எனக்கு கொஞ்சம் கூட மீதியாச்சுங்க. ஏன்னா அவ்வளோதான் இதுக்கு நம்மளுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ நம்ம ஊற்றி அப்படியே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம பிணைஞ்சு மட்டும் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் அதை நம்ம ரெஸ்ட்டில் வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நிறைய ஊற்றிட்டோம்னா அது நம்ம சீக்கிரமாக கொலன்னு ஆச்சுன்னா நம்மளுக்கு அது கரெக்டாக வராது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்களா இப்போ எண்ணெய் எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சமாக மட்டும் நம்ம கையில் நெய்யை அப்ளை பண்ணி இப்போ அதை நம்ம நல்லா உருட்டி வச்சுக்கணும். இப்போ இது நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ நான் 1.5 கப் சர்க்கரையை அந்த 1.5 கப்பு சர்க்கரைக்கு நான் 3 கப்பு தண்ணி நான் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு இப்போ சர்க்கரையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு லைட்டாக நான் ஃபுட் கலர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அந்த சர்க்கரையில் நம்ம நல்லா கலக்கி விட்டு அந்த மேலே அந்த நுரையாட்டம் வரும்போது மட்டும் அந்த சர்க்கரையில் இருக்க தூசி நம்ம மேலாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் பொடியும் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போல் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா நம்மளுக்கு அந்த நுரை பபுள்ஸ் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்பி பதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. அந்த நுரை அந்த லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இறக்கி. ஆனால் நம்ம அந்த குலோப் ஜான் உருண்டை நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம அதில் போடும்போது, பாவில் போடும்போது கொஞ்சம் சூடாக இருக்கணும் பாவு. அப்போ தான் அது நம்மளுக்கு நல்லா வரும் சாஃப்டாக. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிப்பே இல்லாமல் நான் அப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா நான் உருட்டி எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருக்க பால் பவுடருக்கு எனக்கு ஒரு 30லேருந்து 35 பக்கம் எனக்கு வந்துச்சுங்க. இப்போ அதே மாதிரி இது நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் எல்லாம் வைக்கணுங்கிறது இல்லைங்க. நம்ம போட்ட உடனே நல்லா பாவு கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டக்குன்னு போட்ட உடனே நல்லா ஊறி நம்ம நல்லா பாருங்கள் பந்து பந்தாக வரும் நம்மளுக்கு கடையில் விற்கிற மாதிரியே. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 200 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பாருங்கள், ஒரு விரிசல் இல்லாமல் நல்லா பால்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ நான் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்கக்கூடாது, போட்டதுமே கரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் நம்ம வச்சுருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் தோற்றுரும். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இப்போவே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல ஜூஸியான குலோப் ஜான் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். போட்டோன்னே எங்களுக்கு ஊறிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர் தெரிய செஞ்சுக்கலாம்.